தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு மாநிலமா சென்று பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் தளபதியோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வேணாம். தளபதி தானா வளர வேண்டாம். டிஎம்கே தளபதி வளர்த்து விடும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நேத்து டிஎம்கே தளபதிக்கு பண்ணிருக்கு. சொந்த காசுல சூனியம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நேத்து டிஎம்கே தளபதிக்கு செஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போய் ஒரு மாசான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது நேற்றும் முன்தினம் சாட்டர்டே அண்ட் சண்டே தமிழகத்தில் பிரம்மாண்டமான கருத்தரங்கம் கோவையில் நடத்தப்பட்டது. தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு இஷ்யை கருத்தரங்கம் மூலமாக காமிச்சிருந்தது. 24/7 நீங்கள் டிவியை ஓப்பன் பண்ணாலே தமிழக வெற்றி கழகம் தளபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் ரிப்பீட்டடாக 2 நாளாக கேட்கப்பட்டது. ஒரு தலைவர் ஒரு முழு கருத்தரங்கத்தில் இருப்பாங்களேன்னு கேட்டால் தளபதி இருந்தாங்க. இதெல்லாமே ஒரு சூப்பரான விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஸோ இந்த கருத்தரங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் ரோட் ஷோ காமிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் பனையூர்ல ரோட் ஷோ காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மாநாடுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில இடத்துல காமிச்சிருக்காங்க. அந்த லைக் 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில் ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்துச்சு. இந்த அளவுக்கு பாசமுள்ள மக்கள் இருப்பாங்கன்னு கேட்ட கண்டிப்பாக கிடையாது. கோயம்புத்தூர்ல அப்படியே தன்னோட வீட்டு பிள்ளை வரும் மாதிரி அந்த அளவுக்கு கையில் ஏந்தி கொண்டாடின மாதிரி தளபதி வரவேற்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்து அதுக்கப்புறமா அந்த ஒரு கருத்தரங்கம் நடக்கும் இடத்துல இருந்து அந்த அளவுக்கு தளபதி கொஞ்சினாங்க. ஆல்ரெடி புஷி ஆனந்தே சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் நடத்த நாங்கள் ரெடி, மாநாடு நடத்த ரெடி, பொதுக்கூட்டம் நடத்த ரெடி, பிரச்சாரம் பண்ண ரெடி, போராட்டம் பண்ண ரெடி. இவரை இங்கே கூப்பிட்டு போகிறதா எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ தான் டிஎம்கே தன்னோட வேலையை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. சொந்த காசுலேயே சூனியம் வச்சுருக்காங்க. நேற்று தளபதி கருத்தரங்கம் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க. நேத்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோவைக்கு வந்திருக்காங்க. கோவையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க. தளபதி வந்த அதே கிரௌட் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரணும்னு பல ஊர்ல இருந்து அரசு மற்றும் கல்லூரி பேருந்துகள் மூலமா மக்களை ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஒவ்வொரு பர்சனுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி நிறைய வீடியோஸ். ஏன்னா நேற்று தளபதி வந்திருக்காங்க. தளபதி ஃபேன்ஸாக கம்ப்ளீட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎம்கே சின்னதாக தவறு பண்ணாலும் போதும், ஈஸியாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகேடா, ஓகே, இது வழக்கமாக தான் செய்கிறது. இது வாண்டடாக உதயநிதி செஞ்சிருக்க மாட்டாங்க, டிஎம்கே செஞ்சிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஏதாவது அரசு நிகழ்ச்சி கோவையில் இருந்திருக்கும், அதனால் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. இத்தனை நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாமல் கடந்த ஒரு 10-15 நாளாக கொஞ்சம் அமைதி காட்டு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு பெரிய லைம்லைட் கிடைக்கக்கூடாது, சிஎம் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கணும், அப்போதான் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் நினைத்து அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்க. ஆனால் தளபதி போன உடனே அந்த இடத்துல ஒரு மாஸ் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும்னு சொல்லி தான் உதயநிதி வாண்டடாக வந்திருக்காங்க. அதுவும் 200 ரூபாய் கொடுத்து மக்களை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இஷ்யூவாக மாறி உதயநிதியும் அதுக்கப்புறமா டிஎம்கேயும் வெற்றி செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் மக்கள். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், தளபதி வளர வேண்டாம், போய் ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணும் அப்படிலாம் வேணாம், இவங்களே வளர்த்து விட்டுருவாங்க போல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு மாநிலமா சென்று பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் தளபதியோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வேணாம். தளபதி தானா வளர வேண்டாம். டிஎம்கே தளபதி வளர்த்து விடும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நேத்து டிஎம்கே தளபதிக்கு பண்ணிருக்கு. சொந்த காசுல சூனியம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நேத்து டிஎம்கே தளபதிக்கு செஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போய் ஒரு மாசான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது நேற்றும் முன்தினம் சாட்டர்டே அண்ட் சண்டே தமிழகத்தில் பிரம்மாண்டமான கருத்தரங்கம் கோவையில் நடத்தப்பட்டது. தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு இஷ்யை கருத்தரங்கம் மூலமாக காமிச்சிருந்தது. 24/7 நீங்கள் டிவியை ஓப்பன் பண்ணாலே தமிழக வெற்றி கழகம் தளபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் ரிப்பீட்டடாக 2 நாளாக கேட்கப்பட்டது. ஒரு தலைவர் ஒரு முழு கருத்தரங்கத்தில் இருப்பாங்களேன்னு கேட்டால் தளபதி இருந்தாங்க. இதெல்லாமே ஒரு சூப்பரான விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஸோ இந்த கருத்தரங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் ரோட் ஷோ காமிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் பனையூர்ல ரோட் ஷோ காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மாநாடுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில இடத்துல காமிச்சிருக்காங்க. அந்த லைக் 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில் ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்துச்சு. இந்த அளவுக்கு பாசமுள்ள மக்கள் இருப்பாங்கன்னு
கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து அப்படியே வந்து தன்னோட வீட்டு பிள்ளை வந்து வரும் மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து கையில் ஏந்தி கொண்டாடின மாதிரி வந்து தளபதி வந்து வரவேற்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அதுக்கப்புறமா அந்த ஒரு கருத்தரங்கம் நடக்கும் இடத்துல இருந்து அந்த அளவுக்கு வந்து தளபதி வந்து கொஞ்சினாங்க. ஆல்ரெடி வந்து புஷி ஆனந்தே வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் நடத்த நாங்கள் ரெடி, மாநாடு நடத்த ரெடி, பொதுக்கூட்டம் நடத்த ரெடி, பிரச்சாரம் பண்ண ரெடி, போராட்டம் பண்ண ரெடி. இவரை இங்கே கூப்பிட்டு போகிறதா எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ தான் டிஎம்கே வந்து தன்னோட வேலையை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. சொந்த காசுலேயே வந்து சூனியம் வச்சுருக்காங்க. நேற்று வந்து தளபதி வந்து கருத்தரங்கம் வந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க. நேத்தே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோவைக்கு வந்து வந்திருக்காங்க. கோவையில் வந்து அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க. தளபதி வந்த அதே க்ரௌட் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரணும்னு பல ஊர்ல இருந்து அரசு மற்றும் கல்லூரி பேருந்துகள் மூலமா மக்களை ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ரூபாய் அந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி நிறைய வீடியோஸ், ஏன்னா வந்து நேற்று தளபதி வந்திருக்காங்க, தளபதி ஃபேன்ஸாக கம்ப்ளீட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎம்கே சின்னதாக தவறு பண்ணாலும் போதும், ஈஸியாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகேடா, ஓகே, இது வழக்கமாக தான் செய்கிறது, இது வாண்டடாக வந்து உதயநிதி செஞ்சிருக்க மாட்டாங்க, டிஎம்கே செஞ்சிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஏதாவது அரசு நிகழ்ச்சி வந்து கோவையில் வந்து இருந்திருக்கும், அதனால் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. இத்தனை நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாமல் கடந்த ஒரு 10-15 நாளாக கொஞ்சம் அமைதி காட்டு. அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு பெரிய லைம்லைட் கிடைக்கக்கூடாது, சிஎம் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கணும், அப்போதான் வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் நினைத்து அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் தளபதி போன உடனே அந்த இடத்துல ஒரு மாஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கணும்னு சொல்லி தான் உதயநிதி வாண்டடாக வந்து வந்திருக்காங்க. அதுவும் வந்து 200 ரூபாய் கொடுத்து மக்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இஷ்யூவாக மாறி உதயநிதியும் அதுக்கப்புறமா டிஎம்கேயும் வெற்றி செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் மக்கள். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், தளபதி வந்து வளர வேண்டாம், போய் வந்து ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிலாம் வேணாம், இவங்களே வந்து வளர்த்து விட்டுருவாங்க போல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு மாநிலமாக சென்று வந்து பிரச்சாரம் பண்ணணும், அப்போ தான் வந்து தளபதியோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து வேணாம். தளபதி வந்து தானாக வளர வேண்டாம், டிஎம்கே வந்து தளபதி வந்து வளர்த்து விடும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நேற்று வந்து டிஎம்கே வந்து தளபதிக்கு வந்து பண்ணியிருக்கு. சொந்த காசில் சூனியம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேற்று வந்து டிஎம்கே வந்து தளபதிக்கு செஞ்சுருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போயிடும், ஒரு மாசான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது வந்து நேற்றும் முன்தினம் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து தமிழகத்தில் பிரம்மாண்டமான கருத்தரங்கம் கோவையில் வந்து நடத்தப்பட்டது. தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு இஷ்யூயை வந்து கருத்தரங்கம் மூலமாக வந்து காமிச்சிருந்தது. 24/7 நீங்கள் டிவியை ஓப்பன் பண்ணலே தமிழக வெற்றி கழகம் தளபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்து 2 நாளாக வந்து கேட்கப்பட்டது. ஒரு தலைவர் வந்து ஒரு முழு கருத்தரங்கத்தில் இருப்பாங்களேன்னு கேட்டால் தளபதி வந்து இருந்தாங்க. இதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஸோ இந்த கருத்தரங்கம் வந்து ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வந்து தளபதி விஜய் அவர்கள் ரோட் ஷோ வந்து காமிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து தளபதி விஜய் அவர்கள் பனையூரில் ரோட் ஷோ காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மாநாடுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து சில இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த லைக் வந்து 2ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில் வந்து ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்துச்சு, இந்த அளவுக்கு பாசமுள்ள மக்கள் இருப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து அப்படியே வந்து தன்னோட வீட்டு பிள்ளை வந்து வரும் மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து கையில் ஏந்தி கொண்டாடின மாதிரி வந்து தளபதி வந்து வரவேற்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அதுக்கப்புறமா அந்த ஒரு கருத்தரங்கம் நடக்கும் இடத்துல இருந்து அந்த அளவுக்கு வந்து தளபதி வந்து கொஞ்சினாங்க. ஆல்ரெடி வந்து புஷி ஆனந்தே வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் நடத்த நாங்கள் ரெடி, மாநாடு நடத்த ரெடி, பொதுக்கூட்டம் நடத்த ரெடி, பிரச்சாரம் பண்ண ரெடி, போராட்டம் பண்ண ரெடி. இவரை இங்கே கூப்பிட்டு போகிறதா எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ தான் டிஎம்கே வந்து தன்னோட வேலையை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. சொந்த காசுலேயே வந்து சூனியம் வச்சுருக்காங்க. நேற்று வந்து தளபதி வந்து கருத்தரங்கம் வந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க. நேற்றே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோவைக்கு வந்து வந்திருக்காங்க. கோவையில் வந்து அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க. தளபதி வந்த அதே க்ரௌட் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரணும்னு பல ஊர்ல இருந்து அரசு மற்றும் கல்லூரி பேருந்துகள் மூலமாக மக்களை ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ரூபாய் அந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்படி சொல்லி நிறைய வீடியோஸ். ஏன்னா வந்து நேற்று தளபதி வந்திருக்காங்க, தளபதி ஃபேன்ஸாக கம்ப்ளீட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎம்கே சின்னதாக தவறு பண்ணாலும் போதும், ஈஸியாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகேடா, ஓகே, இது வழக்கமாக தான் செய்கிறது, இது வாண்டடாக வந்து உதயநிதி செஞ்சிருக்க மாட்டாங்க, டிஎம்கே செஞ்சிருக்க மாட்டாங்க, அன்னைக்கு ஏதாவது அரசு நிகழ்ச்சி வந்து கோவையில் வந்து இருந்திருக்கும், அதனால் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. இத்தனை நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாமல் கடந்த ஒரு 10-15 நாளாக கொஞ்சம் அமைதி காட்டு. அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு பெரிய லைம்லைட் கிடைக்கக்கூடாது, சிஎம் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கணும், அப்போதான் வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாரும் நினைத்து அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் தளபதி போன உடனே அந்த இடத்துல ஒரு மாஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கணும்னு சொல்லி தான் உதயநிதி வாண்டடாக வந்து வந்திருக்காங்க. அதுவும் வந்து 200 ரூபா கொடுத்து மக்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இஷ்யூவாக மாறி உதயநிதியும் அதுக்கப்புறமா டிஎம்கேயும் வெற்றி செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் மக்கள். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், தளபதி வந்து வளர வேண்டாம், போய் வந்து ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிலாம் வேணாம், இவங்களே வந்து வளர்த்து விட்டுருவாங்க போல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?